துறைமுகம் வந்திருக்கோம். இது வந்து கர்நாடகாவிலேயே பெரிய மீன்பிடி துறைமுகம். இங்கே வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்காக மீனெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம மீன் வாங்குறதுக்கு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். காலையில் நேரத்தில் மட்டும்தான் போட்டெல்லாம் மீன் வர்றதுனால நிறைய நிற்கும் போட்டெல்லாம். இப்போ தான் வந்து மீன்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்க. போகிறோம், எக்ஸ்போர்ட்டுக்காக பிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பிரித்து எல்லாமே நான் அங்கே கொண்டு போய் எடை போட்டு அவங்க எல்லாம் போட்டில் ஏற்றி இதில் வேனில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. ஃபுல்லாக பிரிச்சுட்டு இருக்காங்க. விற்கிறதுக்கும் வாங்குறேன், விற்கிறதுக்கு தனியாக விற்கிறதுக்கும் வாங்குவாங்க. இன்னும் அங்கே அந்த சைடு இன்னும் நிறையா ஏலம் நடக்கும். அதான் ஏலம் எல்லாமே நடக்கும். அந்த சைடும் நிறையா இருக்குது. இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன மீனாக இருக்குது இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போனால் கொஞ்சம் பெரிய மீன்லாம் இருக்கும். பார்ப்போம். இங்கெல்லாம் நிறையா இருக்குல்ல. எல்லாம் அதான் இங்கே இது ரொம்ப நல்லா. இன்னும் பெரிய மீனே வரல, புறம் குட்டி குட்டியாக தான் வருது. வா வா அந்த சைடு போய் பார்த்து. இது காசிமேடு மீன் மார்க்கெட் மாதிரி நல்லா நிறையா இருக்குல்ல போட்டு. இது அதை விட பெருசு. அதை விட பெருசா? நல்லா சூப்பராக இருக்குது. காலையில் பீச்சுக்கு சீக்கிரம் வந்துருக்கணுமோ? லேட் ஆயிடுச்சோ? இல்லை அதான் நமக்கு என்ன தெரியும் அன்னைக்கு வரும். மீன் வந்து இன்னும் சின்ன மீனாக தான் இருக்குது. வாங்க மாட்டோமா என்ன? வாங்குவோம். இல்லை பெருசெல்லாம் அந்த சைடு இருக்கும் போல. ஏலம் அதான் ஏலம் நடக்கிற இடத்துல தான் இருக்கும். போய் பார்ப்போம். இங்கே இல்லை இந்த இங்கிட்டு வர வர கொஞ்சம் இது என்ட்ரன்ஸ். அதான் அது அந்த பக்கமாக போனால் இந்த சைடு நிறையா இருக்குல்ல. வா வா. நம்ம பார்த்துட்டு வந்தது ஃபுல்லாகவே மீன் இறக்கி பிரித்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிற இடம். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஏலம் விடுற இடம். இப்போ இங்கே தான் கூட்டம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ இங்கே தான் போய் மீன் என்ன மீன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பெரிய மீன் கிடைக்குதா இல்லை சின்னதாக கிடைக்குது? இல்லை கிடைக்கும். என்ன மீன் கிடைச்சாலும் சரி விடுறதில்ல. வாங்க போய் பார்ப்போம். இங்கே தான் மீன் மார்க்கெட் மாதிரியே இருக்குது. இது ஹார்பர் மாதிரியே இருக்குது. அதான் வாங்க வாங்க. இருந்தா வா வா அங்கிட்டு போய் பார்ப்போம். இல்லை இல்லை இது விற்கிறதுக்கு இல்லை. என்ன மீன் தெரியல, புதுசாக இருக்கு. ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதான் இது என்ன மீன் தெரியல. ஒன்சா வர கேஜியா? எல்லாம் ஒட்டிಗೆ வரவா? ஒட்டிಗೆ ஒன்சா. ಅದು ಅಡಿವೇರ ಐಸ್ತದೆ. ಇಲ್ಲ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಮತ್ತೆ ಕೆಳಗೆ ಫುಲ್ ಐಸ್ ಉಂಟಲ್ಲ ಅದು. ಮಾಂಜಿ ಸಾವಿರ ಇದ್ರೆ ಅದ್ರ ಮೀನು ಪಾರೆವ. ಇದು ಬಂದು ಕನ್ನಡಿ ಪಾರೆ. ಕನ್ನಡಿ ಪಾರೆ. ಈ ಪಾರೆ ಇದು ನಂಗೆ ಚಿಕ್ಕದ. ಕೊಡು ಬಿಡು. ಬಂಗಡೆ ಕೊಡ್ಸಿ நிறையா இருக்கு. ಕಲರ್ என்ன? பெங்களூர். ಯಾನು ಉಡುಪಿ? ಅವರು ಉಡುಪಿ. ಅದು ಏತಿ ಎಟ್ಟಿ ಇನ್ನೂತೈವ. ಅದೇ ಎಲ್ಲ ಕಡೆ ಊರ ಎಟ್ಟಿ 250 ಅಂತೆ. 290 ರೂಪಾಯಿ. இது ಎಷ್ಟು மாஞ்சி? ஏத்தம்மா வீட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ஐவாவல், அதுவும் பண்ணாவும் வாங்கியிருக்கோம். இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இன்னும் குழம்புக்கு என்ன மீன் இருக்குன்னு 1.5 கிலோ இருக்கு. ரெண்டு மீன் மட்டும் 1.5 கிலோ. இதுவே 2000 ரூபாய் வருது. 2000 ரூபாய். இது வந்து 800 ரூபாய் பண்ணா. இது வந்து பண்ணா மீன். நானே இது ஒரே சைஸ்ல இருக்கறனால தான் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரே சைஸ்ல எத்தனை 14 மீன் வரைக்கும் இருந்துச்சு. எவ்வளவு கொடுத்தோம்? இது வந்து 800 ரூபாய். 800 ரூபாய் கொடுத்துருக்கோம். 14 மீன் வரைக்கும் இருந்துச்சு. அதான் இது நல்லா இருக்கு. ಬೋಡ್ಚೆ ಅಲ್ಲ ಕಪ್ಪು ಮಂಜಿ ಬೋಡ್ಚೆ
எவ்வளோ பெருசுல இது. இதுதாம்மா ஏலம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. சத்தத்தில் நான் பேசுறது கேட்குதான்னு தெரியாது, ஆனால் ஏலம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த சத்தம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூட்டம் நிறைய இருக்கு. அந்த பக்கம் பக்கத்தில் போக முடியல, அதனால பேச முடியல. இந்த சைடில் வந்து ஏலம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்களுக்கு இந்த சைடு விற்றுட்டு இருக்காங்க. திருக்கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அது திருக்கை தானே, எத்தனை கிலோ இருக்குன்னே தெரியல. அவ்வளோதான். காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உடுப்பியில் இருக்கோம். காலையிலேயே மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தங்கச்சி வீட்டு கிச்சனில் தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். குழம்புக்கு இந்த 2 மீன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் சாலை கவலைன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் பூத்தாயின்னு சொல்கிறாங்க இந்த மீனுக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம ஊடகம் மீன், நம்ம ஊரில் ஊடகம்னு சொல்லுவாங்க, இங்கே பையான்னு சொல்கிறாங்க இந்த மீன். இது 2ம் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது நாங்கள் வந்து வெள்ளை வாவல் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம ஊரில் எப்படி வெள்ளை வாவல் கருப்பு வாவல்னு கேட்குறோமோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து வெள்ளை மாஞ்சி கருப்பு மாஞ்சின்னு கேட்டு வாங்குறாங்க. மாஞ்சிங்கிறாங்க இந்த மீனுக்கு. இது வந்து நம்ம பண்ணா மீன். இதுக்கு வந்து கல்லருங்கிறாங்க இந்த ஊரில் கன்னடத்தில். அதனால இது 2ம் தான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாலை மீனை குழம்பு வச்சுட்டு பண்ணாவையும் வாவலையும் வறுத்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா ஒடிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். இந்த கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சனா, நம்ம உடுப்பியில் வந்து இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு காட்டணுங்கிறது ஒரு ஆசை. அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த கிச்சனில் நின்று செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சிஸ்டர் சின்ன கிச்சனாக இருந்தாலும் நீட்டாக வச்சுருப்பாங்க. வெங்காயம் வதங்கட்டும், தக்காளி சேர்த்துடலாம். சிஸ்டர் குழம்புக்காக தேங்காய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது தேங்காய் அரைக்கணும் மிக்சியில், அதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் சிஸ்டர்? எடுங்க அதான் எடுங்க அதான் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கோ, நமக்கே இதாகுது. போக போக சரியாயிரும். சிஸ்டர் தேங்காய் அரைக்கிறாங்க. குழம்புக்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைக்கணும். இப்போ அரைச்சி கொடுத்துருவாங்க. அரைங்க சிஸ்டர். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்றேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். குழம்புக்கும் சேர்த்து தான் உப்பு போடுறேன். நல்லா குழஞ்சி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. சிஸ்டர் லேட் ஆயிடுச்சு. மீனை மட்டும் நீங்கள் பரட்டி வச்சுருங்க. சிஸ்டர் மீனை பரட்டி வச்சுருவாங்க, ஊறட்டும். ஒரு 6 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அது மீன் பெரிய மீன்னால கொஞ்சம் பொடி அதிகமாக போடணும். காஷ்மீரி சில்லி தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடியோவில் பேச வராது, ஆனால் சும்மா நான் வாயடிப்பாங்க. வீடியோவில் வந்து இல்லை. அதான் என்ன பேசிட்டே வேலை செய்யறது இல்லை, அதனால தான் நம்ம சும்மா ஃபஸ்ட் டைம் தானே, அது போக போக சரியாக போயிடும். ஆமாம், இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்க. ஃபுல்லாக எடுத்து போட்டுரு. போட்டுட்டு அப்படியே பரட்டி வச்சிருவோம். ரெண்டு மீனையும் நல்லா பரட்டி வச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் குழம்புக்கு தக்காளி வதங்கிருச்சு, அதை ரெடி பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன். இந்த ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூன் தான், இதில் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டாச்சு. சும்மா லேசாக வதக்கிட்டு நான் ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். வடிகட்டி தான் வச்சுருக்கேன். அது இந்த ஊர் புளி கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி.
புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வரட்டும், நம்ம தேங்காய் ஊற்றிட்டு மீனையும் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி. இங்கே குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க, அதான் நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. நம்ம இப்போ வச்ச குழம்புக்கு அளவு வந்து அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். இந்த அளவு தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இதோடையே மீனையும் சேர்த்துடலாம். லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரவும் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு மீன் வெந்துருச்சு. இப்போ கிண்டக்கூடாது, இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் ஃப்ரை ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்து ஒவ்வொன்றா ரெண்டாக போட்டு எடுத்துடலாம். பெரிய மீன் மீன் வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப முறுமுறுன்னு வறுக்கக்கூடாது. இந்த மீன் ரொம்ப சாஃப்டான மீன்னால இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இன்னொரு தடவை போட்டுடலாம். நம்மளோட மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.